வழக்கமாக நான் கிருஷ்ணருக்கு எப்பயுமே கேசரி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் வச்சு படைப்பாங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஃப்ரிட்ஜில் ரவையே இல்லை. இது எனக்கு தெரியல. வேறு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது என்கிட்ட செகப்பாவல் இருந்ததுங்க. அதை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு 2 ஏலக்காய் சேர்த்து ரவை மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ அந்த ரவை மாதிரி இருக்க அவுளில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. தெளித்து நம்ம அதை லைட்டாக பிசைஞ்சிட்டே வரணும். அந்த அவுள் லைட்டாக ஈரமான மாதிரி தெரியும். இப்போ நம்ம அதை வந்து கையில் பிடிச்சி பார்த்தா ஒரு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். ஆனால் உதிர்ந்துடணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இட்லி பாத்திரத்தை வந்து அடியில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் இந்த அவுளை கொட்டி இதை மூடி அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தை நம்ம மூடிடும். ஏன்னா இதில் தண்ணி இறங்காமல் இருக்குது. இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்காமல் காட்டன் கிளாத்தை கூட ஈரம் பண்ணி, இல்லை இந்த இட்லி துணி இருப்பாருங்க அது கூட ஈரம் பண்ணி அதை பரப்பி விட்டு அதில் நம்ம இந்த பொடியை கொட்டி வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது டக்குன்னு வந்துடும். 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். அது சூடானது அதில் முந்திரி, அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திராட்சை, அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம அந்த அவுள் புட்டில் கொட்டிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை முந்திரி திராட்சை இந்த நெய்யெல்லாம் பிடிக்காது, இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிக்குன்றவங்க இதை போட்டுட்டு அதுக்கு மேலே சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் சுகர் தான் சேர்க்குறேன். தேங்காய் அதையும் நீங்கள் அழகாக நெய்யில் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதையும் மேலே தூவிட்டு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டா நம்மளோட அவுள் புட்டு ரெடி. இப்போ கிருஷ்ணருக்கு படையலும் ரெடி. என்கிட்ட இந்த கோட் செட் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். இது சைஸ் வந்து 7XL 54 inches. நல்லா லூஸாகவே இருக்குது. நைட் டைமில் நைட்டிக்கு பதில் யூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக இந்த கலர் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் என் சைஸ் கிடச்சிருக்கிற சந்தோஷத்தில் தான் காட்டுறேன். பாய்.